நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க, ஆனால் இதுக்கான ஆதாரங்களாகவோ அல்லது ஒரு குவான்டிடேட்டிவாக சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகளைங்கிறார். இல்லை இல்லை சரி, நாங்கள் தவறான குற்றச்சாட்டு சொல்கிறோன்னே எடுத்துப்போம், அது தவறுன்றது நிரூபிங்க. அதுதான் டேட்டாவில் கொஸ்டின் பண்ணுறேன். நான் சொல்லல, டேட்டா ஏன் மத்திய அரசாங்கம் தமிழக அரசு கொடுக்கவில்லை, அதற்கு பதில் சொல்லுங்க. ஏன் தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு என்ன டேட்டா கொடுக்குறதோ அதை வச்சு தான் டேட்டாவை வெளியிடுவாங்க. ஏன் தமிழ்நாடு அரசு கொடுக்கல? நாங்கள் செய்வது இத்தனை லட்சம் கஞ்சா விற்பனையாக இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்குகளின் அடிப்படையில். இங்கே வழக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் அதிகமான கஞ்சா விற்பனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் இது இல்லாமல் அதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான், ரைட்டுங்களா? குழந்தை இழப்பு விகிதம் எல்லா விஷயமுமே அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எண்ணிக்கைகளை நீங்கள் சொல்கிற வரைக்கும் ஒரு டேட்டா, ஆனால் நீங்கள் ஒப்பீட்டுக்கு வரீங்களே, அப்போ அது எப்படி கொடுக்க முடியும்? என்ன டேட்டாவில் ஒப்பிடுறீங்க? சார் தெளிவாக கேட்டார். இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தோட ஒப்பிடுறீங்க. பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது? சரி, பிஜேபி அங்கே மோசமான ஆட்சி செய்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போ இங்கே உங்கள் ஆட்சியை மோசமான ஆட்சின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் அவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் தான் வளர்ச்சியை நோக்கி போகிறீங்களே, நீங்கள் தான் மேம்பட்டு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் முன்மாதிரியாக தானே இருக்கணும். ஏன் இல்லை? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நிதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் தெளிவாக பேசிகிட்டு இருக்கீங்க. பிரதமர் வராரு, வெளிப்படையாக சொல்கிறாரு, நாங்கள் 11 லட்சம் கோடி இது வரைக்கும் இந்த 11 ஆண்டு காலத்தில் கொடுத்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட். அதில் 40 to 50% சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கு வந்திருக்கிறது. ஸ்டேட் ஜிடிபி க்ரோத் அப்படின்றீங்க. ஜிடிபி க்ரோத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பங்கு இருக்குன்னு பிரதமர் சொல்கிறாரு. இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நிரூபிங்க. இத்தனை சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு பிரதமர் நிதி கொடுத்துருக்குறோன்னு சொல்றாங்க. நீங்க நிதியே கொடுக்கலன்றீங்க. உங்க நிதியமைச்சர் தான் நிதி வராத நிதிகளை பத்தி அவங்க பட்டியல் போடுறாங்க. கொடுத்த நிதிகளை நீங்க எல்லா அரசாங்கத்துக்குமே வழிமுறைகள் இருக்கு, நடைமுறைகள் இருக்கு. வராத நிதிகள்னா இதோ பிஜேபி அரசாங்கம் மட்டுமல்ல. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது புயல் வந்தது. புயல் வந்தப்போ காங்கிரஸ் அரசாங்கத்திடம் அப்ப இருந்த அதிமுக 16,000 கோடி கேட்டாங்க, 600 கோடி தான் கொடுத்தாங்க. ஓகே, அதுல மாற்றாமுகத்தில் பாக்குறாங்க. அவங்களுடைய நடைமுறை இருக்குது. நான் கேட்பது என்னவென்றால், பிரதமர் சொல்லியிருக்கார் இது இல்லை, இவ்வளவு வரலன்னு நீங்க நிரூபிங்க, கொடுங்க. ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்க அதெல்லாம் விட்டு இல்லாத பொய்யை சொல்லி 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 இந்த மக்களை ஏமாற்றி வாக்கு அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்துறீங்க பாருங்க. இதை தான் நாங்கள் கடுமையாக இருக்கிறோம். தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு? இன்னைக்கு போதைப்பொருள் விற்பனை இல்லைன்றீங்களா? இன்னைக்கு இப்போ குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறலன்றீங்களா? மோசமான குற்றங்கள் நடைபெறுதில்ல. சாரை கேட்டால் உடனே காஷ்மீருக்கு போயிடுவார். காஷ்மீரில் ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டாலே நீங்கள் கேட்டிங்களா வாயை திறந்து? கிருஷ்ணகிரியில் நடந்தது சார். ஏன் கிருஷ்ணகிரியில் நடந்து யாரும் வாயை திறந்து கேட்க மாட்டீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? அப்போ அதை விட மோசமாக இங்கே நடக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் எதிர்க்கணும், தூக்கி அடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், மத்திய அரசிடமும் நிதி வரல. இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 5,600 கோடி, போன வாட்டி வந்தப்போ 25,000 கோடி, இது வரைக்கும் நாங்கள் 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்துருக்குறோன்றாரு. நீங்க நிதி கொடுக்கல எங்க கேட்கறது கொடுக்கலன்னு. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, சதவீத கணக்குல சொல்லணும்ல. நீங்க உங்களுடைய நிதி அமைச்சர் நிதி ஆயோக்ல இருக்காரா இல்லையா? அவர் நேரடியாக சென்று அங்க உட்கார்ந்து நிதியை கேட்டு பெற்று வருகிறாரா இல்லையா? அவருடைய கையெழுத்து, அவருடைய ஒப்புதலுக்கு பிறகுதானே நிதி வழங்கப்படுகிறது. அவர் ஒப்புதல் கொடுக்காம எதிர்த்து வெளிநடப்பு பண்ணி வந்திருக்கிறாரா? அப்போ நீங்க இப்படி சொல்றீங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கும் போது ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நாங்கள் 80-90% கொடுத்துட்டோன்றாங்க. பலமுறை முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு, அறிக்கை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, எங்களுக்கு இவ்வளவு வருது, இவ்வளவு வர வேண்டியதுன்னு அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்க. இது ஆரோக்கியமானது இருக்குமே தவிர்த்து பணம் கிடைக்கலன்னா இவ்வளவு கடன் நீங்க வாங்க முடியாது சார். நீங்க அது 1:4ல உங்க கடன் வாங்கிட்டே இருக்காங்களே, எங்க இருந்து கடன் வாங்குறாங்க? இந்த பணம் வரத வச்சு காமிச்சு தானே கடனே வாங்குறாங்க. ஜிஎஸ்டிபி growthல நீங்க மேல இருக்கீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய பங்கு இருக்கா இல்லையா? எக்ஸ்போர்ட்ல இருக்கும்போது மத்திய அரசாங்கத்துடைய பங்கு இருக்கா இல்லையா? நீங்க அதை விட்டு பொதுவான அரசியல், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி இருக்கிறது, சிஏஏ வந்து விட்டா பாதிச்சு அப்படின்ற பயமுறுத்தி மக்களை ஏமாத்துற அரசியல் தானே தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரீங்க. பாஜக முகமூடியோட தான் இங்க வராங்க அப்படிங்கிறாங்க. அதிமுகவா இல்ல அப்படிங்கிறது முதலமைச்சருடைய விமர்சனம். நீங்களே சொன்னீங்க, காமிச்சீங்க. யார் விழுங்குறா? கூட இருக்கிற கட்சியை, கூட இருக்கிற கட்சிகளை விழுங்குவது யார்? மரியாதைக்குரிய அண்ணன் கனகராஜன் இருக்காரு, இன்னும் உங்களோட பேச்சுவார்த்தை முடியல. ஒரு சீட் அதிகம். என்ன அடிப்படையில் அந்த விழுங்குறதுன்றது சொல்றாரு கணேஷ். இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாங்க இல்லையா? போன வாட்டி 6 தொகுதியில் நின்னாங்க, இத்தனை ஆண்டு காலம் கூடவே இருந்தாங்க. எல்லா குற்றச்சாட்டுகள் நடந்தப்ப வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது சசி பெருமாள் இறந்த போது மதுவிலக்கு தான் தேவை, திமுகவுடைய ஆலையெல்லாம் எண்ணிக்கை ஒரு அடையாளம் அப்படின்னா
பாமக எத்தனை இடங்கள்ல போட்டிட்டு எண்ணிக்கை இப்ப எத்தனை இடங்கள்ல போட்டி அடையாளம் என்பது இரண்டாவது. அதுவும் தானே சொல்றேன், அவருடைய விருப்பம் போன தேர்தல்ல 6ல இருந்து 4னா முடிச்சிடுறேன். 35 இடம் 33 இடத்துல இருந்து 18ன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல. எங்களுக்குள்ள நாங்க குறைச்சு தான் வாங்குறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு ஒரு காரணம். டாக்டர் அன்புமணி சொல்றாரு, நாமளே தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல இருந்து இறங்கிட்டோம். 18லயும் எங்க சின்னத்துல நிக்கிறோம். ரைட். 18லயும் எங்க சின்னத்துல நிக்கிறோம். அது பாயிண்ட் கரெக்ட். நாங்க சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் அன்புமணியோட கவலை என்னவா இருந்துச்சு? நேற்றோ முன்னமோ பேசுறாரு, நாமளே நம்முடைய ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு மற்ற ஆதரவோட வர வேண்டி இருக்கு அப்படின்னா இடம் இறங்கி இருக்குங்கிறத அர்த்தம். எங்களுடைய செயல்பாடு அப்ப அதிமுக விழுங்குது நம்ம சொல்ல முடியுமா? அப்படி இல்லையே. கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்னென்ன இன்னைக்கு அப்படிதான் அதை பார்க்க முடியும். நாங்க இப்பதாங்க அதிமுகவோட கூட்டணி, பாஜக விழுங்கு. அவர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு, பாஜகவும் விழுங்கல அதிமுகவும் விழுங்கல, எங்களுடைய செயல்பாடுகளை மக்கள் இன்னும் அங்கீகரிக்கல. நாங்க தெளிவா சொல்றோம் இல்லையா? டாக்டர் ராமதாஸ் எங்க கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு யாரையோ பத்தி சொன்னாரு. யாரை பத்தி சொன்னாரு? நாங்க சொன்னோம் திமுக. டாக்டர் ராமதாஸ் யார சொன்னாரு? நீங்க இந்த இன்னொரோட தான் போகணும், இல்லைன்னா விடமாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அப்பா பிள்ளையவே ஒரே கட்சியவே ரெண்டா உடைச்சது யாரு? அவருடைய விருப்பத்தோடு தான் அன்னைக்கு கூட்டணி வைக்கப்பட்டது. இல்ல நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது. நான் பக்கத்துல நீங்க கூட தான் 1000 சொன்னீங்க. நம்ம மக்கள் நல கூட்டணியில இருக்கும்போது 1000 விஷயம் திமுக சொன்னீங்க. எல்லாத்தையும் பேசணும்னா பேசலாம். காங்கிரஸ் சொல்லுச்சு, மதிமுக என்ன பேசினாரு, பேசணும்னா பேசலாம். நான் அதை பத்தி பேச விரும்பல. நான் சொல்லக்கூடிய விஷயம், இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய கூடவே இருந்து வாய் மூடி மௌனமா இருந்தீங்கல்ல. சாம்சங் பிரச்சனையில கூட ஒரு மென்மையான போக்கை வந்து கடைபிடிச்சீங்கல்ல. உங்களுடைய கொள்கையே நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எதிர்த்திருக்க வேண்டிய எத்தனை நாள் கழிச்சு நீங்க வந்து உங்களோட எதிர்க்க என்ன கடுமையான போராட்டம் பண்ணிட்டீங்க? எல்லா கட்சிகளும் எடுத்து போராட்ட பிறகுதானே கம்யூனிஸ்ட் வந்தாங்க. வந்தாங்க. சொல்லுங்க, உங்களுடைய செயல்பாடுகள் சொல்லணும்னா குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே போகலாம். எல்லா கட்சியும் தான் போராடினாங்க. எல்லா கட்சியும் தான் போராடினாங்க. நாங்களும் தான் போராடணும். இல்ல அதான் நாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால நீங்க போய் போராடினீங்க இல்லையா? இல்ல யாரு அப்படி ஒண்ணு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு உங்ககிட்டயே கேக்குறேன், மேல்மா சிப்காட் பிரச்சனை இன்னைக்கு நடக்குது. நீங்க ஏன் போராடல? நீங்க ஜம்ப் ஆகுறீங்க. நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நாங்க வந்த பிறகு வந்தீங்களா, வர்றதுக்கு முன்னாடி வந்தீங்களா? நீங்களும் போராடுனீங்க, நானும் போராடணும். பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல நின்னது, நீங்களும் நின்னீங்க. ஆனா உங்களுடைய வீரியம் வேற மாதிரி இருந்திருக்கும். உங்க வீரியம் குறைஞ்சிருந்தது நாங்க சொல்றோம். எதுல குறைஞ்சிருந்தது? அதுதான் எதுல குறைஞ்சிருந்தது நீங்க சொல்லுங்க. மென்மையான போக்கு தான கடைபிடிச்சீங்க. இல்ல எத்தனை நாள் அவர்கள் போராடினாங்க, எத்தனை நாள் கழிச்சு களத்துக்கு போனீங்க, எல்லா விஷயமும் எங்க சங்கங்க நாங்க போராடினாங்க, சிஐடியு போராடிச்சீங்க. எத்தனை நாள் கழிச்சு ஸ்ட்ரைக் நடந்த பிறகு யாராவது போனாங்களா? நீங்க உங்க சங்கம் நீங்க போராடி பெற வேண்டிய கூட்டணியிலே இருந்து போராடி பெற வேண்டிய நிலைமையில இருக்கிறீங்க. அது என்ன நான் இப்போ சொல்றேன். அப்ப உங்க வீரியம் குறைஞ்சிருக்கா இல்லையா? சோ இல்ல மென்மை போக்குன்றீங்க, போராடி பெற்றார்கள்ங்கறீங்க. சரி, கூட்டணியில இருந்து நாங்க போராடி பெறறோம்னா அது அர்த்தம் இருக்கு. சரி, நாங்க போராடி பெறறது தமிழ்நாடு அரசு கிட்ட இவங்க கூட்டணி தானே. இப்போ இவர் வந்து போராடி எல்லாம் கேட்க வேணாம். தமிழ்நாட்டுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம கொடுக்க சொல்லுங்க. போராடலாம் வேண்டாம். சர்வதேச சிக்கல், அந்த சிக்கலுடைய விளைவுகளை எங்க இதுவே காங்கிரஸ் ஏன் கேட்கல? எல்லா இடத்துக்கும் தான் கேட்டுட்டு பேசலாம். நான் பிரியனோட பேசிட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னாரு, தமிழ்நாடுடைய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சி இல்லையா? தமிழ்நாடுடைய வளர்ச்சி மட்டும் இந்தியாவோட வளர்ச்சி இல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் இந்தியாவோட வளர்ச்சி. அந்த கண்ணோட்டத்துல தான் மத்திய அரசாங்கம் நிதி பங்கீட பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நடக்குமே தாண்டி உங்களுடைய போர்வை பண்ண உங்களுக்கு பிஜேபி எதிர்க்கணும், பிஜேபி பூச்சாண்டியா காமிக்கணும், வாக்கு அரசியல் இதன் மூலமாக வாக்கு மட்டுமே அதுக்கான பதில உங்களுடைய சாதனைகளை சொல்லி நீங்க வாக்கு வாங்குங்களா? ஏன் வாக்கு வாங்க மறக்கறீங்க? ரைட், பேசலாம். நான்